ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 21ാമത് ശ്ലോകം. സർവാരുണാനവദ്യാംഗേ സർവാഭരണഭൂഷിതാ ശിവകാമേശ്വരാംഗസ്താ ശിവാ സ്വാധീനവല്ലഭാ. 49, 50, 51, 52, 53, 54 ഇത്രയും നാമങ്ങളാക്കും இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. தேவியோடு 6 நாமங்களாக்கும் இந்த 21வது ஸ்லோகத்தில் உள்ளது. தேவியோடு பாதாதிகேசம் ചുവപ്പ് കളറിൽ உள்ளதாக்கும். வாக்குகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகு இருக்கிறவளாக்கும் தேவி. எல்லா விதமான ஆபரணங்களும் தரிச்சுண்டு ஜொலிக்கிறவளாக்கும் தேவி. சிவகாமேஸ்வரனோடு இடது பாகத்தில் இருக்கிற தொடையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும் தேவி. மங்கள ஸ்வரூபிணியாக்கும் தேவி. பரமசிவனை பூஜிக்கிறதுக்கு பக்தர்களை അനുഗ്രഹിக்கிறവളും ദേവിത. പരബ്രഹ്മമേയാണ് സദാശിവൻ സദ്ഗുണമൂർത്തിയാക്കും. ஆதிபராசக்தியான தேவி ரஜோகுண ரூபியாயிட்டாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பாதாதிகேசம் வர்ணிச்சதை பார்த்தோம். சிகப்பு கலராக்கும் நிறைய தேவியோட சரீரத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ரஜோகுணத்தோடு சிம்போலாக்கும் சிகப்பு. சத்குணம் இருக்கிற சதாசிவனை, ரஜோகுணம் இருக்கிற ஆதிபராசக்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார பாவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண வைக்கிறான். சிவனும் சக்தியும் கூடி சேர்ந்தாதான் பிரகிருதி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். 49வது நாமம் சர்வாருணா. சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படின்னு நம்ம பார்த்ததாக்கும். வாக்தேவிகளோடு மனசிலேந்து உயர்ந்து வந்த அந்த தேவியோட ஸ்வரூபத்தையாக்கும் வாக்தேவிகள் வர்ணிக்கிறார். 1000 சூரியர்கள் ஒரு சேர உதிச்சு வந்தா எந்த அளவுக்கு தேஜஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தேஜஸோடு கூடி பிரத்யட்சப்பட்ட தேவி. வாக்தேவிகளுக்கு அப்படியாக்கும் தேவியை காணறதுக்கு சாதிச்சது. சிகப்பு கலர்ல ரத்னகிரீடம், வளை, மாலை இதெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிற தேவி. சிகப்பு கலர்ல வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருக்கிற தேவி. சிரசிலேந்து பாதம் வரைக்கும் தேவி சிகப்பு கலராவே ஜொலிக்கிறா. அதாக்கும் இங்க சொன்னது. ചുവപ്പ് കളറുമായിട്ട് ദേവി താദാത്മ്യം പ്രാപിച്ചിരിക്കുന്നതായിട്ട് ദേവിയോട് സ്വരൂപ വർണ്ണനകളിലെ വാഗ്ദേവികൾ വിവരിക്കുക. அருண நிறம் சிகப்பையாக்கும் இண்டிகேட் பண்றது. லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் தியான ஸ்லோகத்தில் இதை நம்ம பார்த்ததாக்கும். சிந்தூரா
വിഗ്രഹാം ത്രിനയനാം മാണിക്യമൗലിസ്ഫുരത്താരാനായകശേഖരാം സ്മിതമുഖീമാവീനവക്ഷോരുഹാം പാണിഭ്യാമളിപൂർണരത്നചഷകം രക്തോത്പലം ബിഭ്രതീം സൗമ്യാം രത്നഗടസ്ഥരക്തചരണാം ധ്യായേത് പരാമംബികാം. ഇതായിരുന്നത് ധ്യാന ശ്ലോകം. സിന്ദൂരാരുണ വിഗ്രഹാം அப்படின்னா സിന്ദൂരത്തോട് ചകപ്പ് കളറോട് കൂടിന വിഗ്രഹം ശരീരമാക്കും ദേവിക്കുള്ളത്. രക്തോൽപ്പലം ചകപ്പ് കളറിൽ இருக்கிற താമരപ്പൂ. രക്ത ചരണം ചകപ്പ് കളറിൽ இருக்கிற ദേവിയോട് പാദങ്ങൾ. ദേവിയോട് ശരീരത്തോട് കളറേ ചകപ്പായിട്ടാക്കും വർണ്ണിച്ചത്. കയ്യില ധരിച്ചിട്ടിരിக்கிற താമരപ്പൂவோട് കളറ് ചകപ്പാക്കും. രത്നകുംഭத்துக்கு மேல വെച്ച പാദങ്ങളോട് കളറും ചകപ്പാക്കും. ധ്യാന സ്വരൂപത്തിലെ ദേവിയോട് ചകപ്പ് കളറോട് அந்த ஒரு வர்ணனையை காணறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயே தேவி ரஜோ குணங்கள் நிறைய இருக்கிறவளாக்கும். സൃഷ്ടി സ്ഥിതി സംഹാരം എല്ലാം കൃത്യമായിട്ട് നടക്കണം அப்படின்னா രജോ ഗുണ സ്വഭാവം മസ്റ്റാക്കും. ദേവി സൃഷ്ടി സ്ഥിതി ലയകാരിണിയാക്കും. அதனால இந்த வர்ணனை தேவிக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. 50வது நாமம் അനവദ്യാംഗി. 49வது நாமம் സർവാരുണ அப்படின்னாக்கும். സർവാരുണ അനവദ്യാംഗി, സർവാരുണ നവദ്യാംഗി அப்படின்னாக்கும். നമ്മൾ ലളിതാ സഹസ്രനാമത്തെ ചൊന്നത്. സർവാരുണാനവദ്യാംഗി. സർവാരുണா முடிச்சிட்டு அங்க ஒரு ஆ அப்படிங்கிற சப்தம் இருக்கு. சைலண்ட் சப்தமாக்கும் அந்த ஆ. നമ്മൾ നാമം ചൊല്ലർത്ത அங்க ஆ அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ஆ அப்படிங்கிறத ഫുള്ളായിട്ടും പ്രകടനപ്പെടുത്താതെക്ക് ഒരു അർദ്ധഭാവത്തിലാക്കും അത് പ്രകടനപ്പെടുത്തുന്നത്. அர்த்தம் சொல்லறதுக்கு நம்ம எடுக்கிறத அந்த நாமம் என்னவாக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. அனவத்யாங்கி அப்படிங்கிற நாமமாக்கும். அதனால அனவத்யாங்கி அப்படிங்கிற நாமத்துக்காக்கும் அர்த்தத்தை பார்க்கிறோம். ஆ அப்படிங்கிறது சைலண்ட் சப்தம் ஆனதாலேயே இங்க 50வது நாமத்துல 4 அக்ஷரங்கள் உள்ளதாயிட்டாக்கும் பார்க்கணும். நாற்பத்தொன்பதாவது நாமத்துல 4 அக்ஷரம் பார்த்தோம். இந்த 50வது அக்ஷரத்திலையும் ஆ அப்படிங்கிறது சைலண்ட் லெட்டர் ஆனதுனால 4 அக்ஷரமாயிட்டு காணுறோம். സർവാരുണ അനവദ്യാംഗി. അതെയാക്കും നമ്മൾ സർവാരുണാനവദ്യാംഗി அப்படின்னு சொன்னது. ரொம்ப ரொம்ப லட்சணத்தோடு கூடின சரீர அவயவங்கள் இருக்கிறவளாக்கும் தேவி. அவத்தியம் அப்படின்னா தோஷம், அப்படி இல்லைன்னா கோட்டம். അനവദ്യം அப்படின்னா ദോഷം ഇല്ലാത്തത്, എന്ത ഒരു കോട്ടവും ഇല്ലാത്തത്, എന്ത ഒരു കുറവും ഇല്ലാത്തത്. അനവദ്യാംഗി.
எந்த ஒரு கோட்டமும் இல்லாத சரீர அங்கங்களோடு கூடின தேவி. தேவியோட முகத்துல இருக்கிற 2 கண்கள், ஒரு கண்ணுக்கு ஈக்குவல் ஆயிட்டு அடுத்த கண்ணு, ஒரு காது எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு அடுத்த காது, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை காதுகள் தம்மிலையும் கண்ணுகள் தம்மிலையும் நாசா துவாரங்கள் தம்மிலையும். அதே மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டான அங்கங்களோடு கூடின தேவி. எந்த ஒரு சரீர வைகல்யமும் இல்லாத அதிசுந்தரியாக்கும் தேவி. சுஷ்டு நந்தயதி இது சுந்தரம், நம்ம சந்தோஷிப்பிக்கிறதுனால சுந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப தேவி சுந்தரியாக்கும் அதிசுந்தரியாக்கும். தேவியோடு புறவடிவ மட்டுமல்ல வசின்யாதி வாக்தேவதைகள் வாழ்த்தி பாடுறது, புகழ்த்தி பாடுறது. தேவியோடு தர்சனத்தாலேயே தேவி பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறா தேவி. தேவிய திரிமூர்த்திகளும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஆதரிக்கிறார். பூர்ணமான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா வெளிப்படையா இருக்கிற பாஹ்ய சௌந்தரியம் மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ள இருக்கிற சௌந்தரியமும் மஸ்ட். லலிதாதேவியை சம்பந்திச்சு பாஹ்யமும் ஆந்தரிகவுமான அழகு இருக்கிறதுனாலே ஆக்கும் தேவிய அனவத்யாங்கி அப்படின்னு வசின்யாதி வாக்தேவதைகள் புகழ்த்துறது. 51வது நாமம் சர்வாபரண பூஷிதா. சிரசில இருக்கிற கிரீடம் முதல்க்கு கால் பாதங்களில இருக்கிற விரலுகளில இருக்கிற மோதிரம் வரைக்கி எல்லா ஆபரணங்களையும் தரிச்சுருக்கிற தேவி. தேவி அலங்கார பிரியையாக்கும். தேவி அலங்காரம் பண்ணிக்கிறது தேவிக்காக கிடையாது, பக்தர்களோட மனசு தேவியில அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஆயிட்டாக்கும் தேவி அலங்காரம் பண்ணிக்கிறது. எல்லா தரத்தில் இருக்கிற அழகான ஆபரணங்கள் தரிச்சுருக்கிறா தேவி. அதனாலேயாக்கும் சர்வ ஆபரண பூஷிதா அப்படின்னு சொன்னது. சர்வாபரண பூஷிதா அப்படிங்கிற நாமம் அதனாலேயாக்கும் தேவிக்கு வந்து சேர்ந்தது. பரசுராம கல்ப சூத்திரத்துல 4வது கண்டத்துல தேவிக்கு 64 உபசாரங்கள், சதுஷ்டி உபசாரங்கள் சமர்ப்பிக்கிறத தேவி தரிச்சுருக்கிற விவித தரம் ஆபரணங்களையும் லேபனங்களையும் புஷ்பமாலைகளை பற்றியும் அதுல எடுத்து சொல்லப்படுறது. மல்லிகை, பிச்சகம், செம்பகம், அசோகம், சதபத்திரம் அப்படிங்கிற தாமரை, பாக்கு மரத்தோடு பூவு அதாக்கும் புங்கா அப்படிங்கிற பூவு, அதே மாதிரி கருப்பு கலர் ஆம்பல் இருக்கு, குட்மலி
அப்படிங்கிற பூவாக்கும் அது. இந்த மாதிரி விசேஷங்களா இருக்கிற பூக்களால கோர்த்த மாலை தேவி தரிச்சுட்டு இருக்கா. நவரத்ன கல்லால உண்டாக்கின கிரீடம், நவமணி மகுடம் தேவி தரிச்சுட்டு இருக்கா. சீமந்த ரேகையில சிந்தூரம் அணிஞ்சுட்டு இருக்கா தேவி. கண்ணுல மையிட்டு இருக்கா. காலாஞ்சனம், ரத்ன குண்டலங்கள் போட்டு இருக்கா. மணிமண்டல யுகலம், மூக்குத்தி போட்டு இருக்கா தேவி. நாசாபரணம், அதே மாதிரி முக்கிய ஆபரணமாயிட்டு பிரதம பூஷணம் அப்படிங்கிற ஆபரணம் போட்டு இருக்கா. பதக்கம் போட்டு இருக்கா. மகாபதகம் அப்படிங்கிற பெரிய பதக்கம், அதே மாதிரி சின்ன பதக்கம் எல்லாம் போட்டு இருக்கா. முத்துமாலை, முக்தாவலி போட்டு இருக்கா. தோள்வளை, கேயூரம் போட்டு இருக்கா. வளகள், வளையாவலி, நிறைய வளகள் அப்படி போட்டு இருக்கா. வளகளோடு ஒரு பெரிய கூட்டமே போட்டு இருக்கா. கையில கை விரல்ல மோதிரங்கள், ஊர்மிகாவலி போட்டு இருக்கா. ரத்னம் பதிச்ச அரஞானம், காஞ்சி போட்டு இருக்கா. ஒட்டியானம், கடிசூத்திரம் போட்டு இருக்கா. சௌபாகியாவரணம் போட்டு இருக்கா. ரத்னத்தால உண்டாக்கின கால் செலம்புகள், அதானது ரத்ன நூபுரம் போட்டு இருக்கா. தேவியோட பாத விரல்களில இருக்கிற மோதிரங்கள், பாதாங்குலியகம், இதெல்லாம் தேவி தரிச்சுட்டு இருக்கிறதாயிட்டு வர்ணிக்கப்படுறது. சமஸ்த ஜீவஜாலங்களையும் தேவியில அட்ராக்ட் பண்றதுக்காயிட்டு தேவி அழகான ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்கிற தேவி. அதனாலேயே தேவிய சர்வாபரண பூஷிதா அப்படின்னு சொல்லப்படுறது. எட்டு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சர்வாபரண பூஷிதா அப்படிங்கிற நாமம். 52வது நாமம் சிவகாமேஸ்வராங்கஸ்தா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா அப்படிங்கிற நாமம் காமேஸ்வரனும் தேவியும் தம்மில இருக்கிற பந்தம் ரொம்ப ரொம்ப திருடவும் புனிதவுமாக்கும் அப்படிங்கிறதாக்கும். மங்களஸ்வரூபனும் ஆக்ரகங்களை சாதிச்சு கொடுக்கிறவனுமான ஸ்ரீ பரமேஸ்வரனோடு இடது பக்கத்துல இருக்கிற தொடையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும் தேவி. லலிதாதேவியோடு கணவர் காமேஸ்வரனாக்கும், கணவரோடு இடது பாகத்துல பத்னி உட்கார்ந்து இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. காமேஸ்வரனான சிவனோடு மங்களகரமான அந்த தொடையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும் தேவி. சிவகாமேஸ்வர அங்கஸ்தா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா ஒற்ற நாமமாக்கும். இது 8 அக்ஷரங்கள் இருக்கிற நாமம். இந்த நாமத்தை பிரிக்கப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை பார்த்ததாக்கும். ஐம்பத்தி நாமம் சிவா. 2 அக்ஷரங்கள் உள்ள நாமமாக்கும் இது. ലളിതാ സഹസ്രനാമത്തോട് ആരംഭത്തിൽ നമ്മൾ பார்த்ததாக்கும். 2 அக்ஷரங்கள் இருக்கிற 72 நாமங்களாக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு அப்படிங்கிறத. அதே மாதிரி 4 அக்ஷரங்கள் இருக்கிற
281 நாமங்களும் 8 அக்ஷரங்கள் இருக்கிற 240 நாமங்களும் 6 அக்ஷரங்கள் இருக்கிற 58 நாமங்களும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 அக்ஷரம் இருக்கிற சிவா அப்படிங்கிற நாமமாக்கும் மங்களஸ்வரூபிணியாக்கும் தேவி. சிவா அப்படிங்கிற அர்த்தம் ஸ்ரீ பார்வதி அப்படின்னாக்கும். தட்சயாகத்துல ரொம்ப ரொம்ப இன்சல்ட் செய்யப்பட்ட சிவபத்னியாக்கும் சதீதேவி. தேகத்தியாகம் செஞ்சா சதீதேவி. கோபம் ரொம்ப வந்த மகாதேவன் வீரபத்ரனையும் பூதகணங்களையும் யஜ்ஞசாலைக்கு அனுப்பிவிட்டு தட்சயாகத்தை தடங்கல் பண்ணினார். அது மட்டுமில்லை, வீரபத்ரன் தட்சனோடு தலைய அறுத்து யாகாக்னியில ஹோமிச்சார். சதீதேவி பிரிஞ்சு போன துக்கத்துல பரமசிவன் ரொம்ப சங்கடப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். தேவர்களோடு பிரார்த்தனையோடு பலமாயிட்டு சதீதேவி ஹிமவானோடும் மேனாதேவியோடும் புத்திரியாயிட்டு பார்வதி அப்படிங்கிற பேரில புனர்ஜனிச்சா. குழந்தையா இருக்கிறதையே பரமசிவன் தன்னோட கணவராயிட்டு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு கூடிட்டு இருந்த ஹைமவதிய வைராகிய அவஸ்தை உபேட்சிச்சு, இனி திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வைராகிய அவஸ்தைய உபேட்சிச்சு பரமசிவன் திருமணம் பண்ணிட்டார். பூரம் நட்சத்திரத்திலேயாக்கும் ஸ்ரீ பார்வதி ஜனிச்சா. சாட்சால் பராசக்தியோடு அவதாரமாக்கும் ஸ்ரீ பார்வதி. அக்னிக்கு ചൂട് மாதிரியும், சூரியனுக்கு பிரகாசம் மாதிரியும், சந்திரனுக்கு குளிர்ந்த ചന്ദ്രികയ மாதிரியும் வேறுபடுத்துறதுக்கு சாதிக்காத பந்தமாக்கும் சிவபார்வதிகளுக்கு உள்ளது. சிவன் இல்லைனா சக்தி இல்லை, சக்தி இல்லைனா சிவனும் இல்லை. അമ്പത്തിനാലാവത് നാമം 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സ്വാധീനവല്ലഭ. കണവരാന പരമശിവനെ സ്വാധീനിக்கிறவளாக்கும் പത്നിயான தேவி. சக்தி ஸ்வரூபிணியான தேவியோடு கூடி சேர்ந்தா மட்டும்தான் சிவனுக்கு சலிக்கிறதுக்கு சாதிக்கும். சௌந்தர்ய லஹரியில இருக்கிற ஆദ്യത്തെ ஸ்லோகமும் இது சம்பந்தமானதுதான். சிவசக்தியுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்திதுமபி. സർവമംഗളങ്ങളോടും കൂടിന ശ്രീ പരമേശ്വരനുക്ക്, ശക്തി സ്വരൂപിണിயான
தேவியோடு கூடி சேர்ந்ததாலே ஆக்கும் இந்த பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாம் நன்னா செய்யறதுக்கு சாதிக்கிறது. இந்திரனோடு பிரம்மஹத்யா பாபம் இல்லாம பண்ணி காப்பாத்துறதுக்கு இந்திராணியேயும் ஜரானரகளும் அந்தத்துவம் மாறின செவனன கிடைக்கிறதுக்கு சுகன்யையேயும் அனுகிரகிச்சதால கணவர்களை சுவாதீனிக்கிறதுக்கு அந்த கணவர்களோடெல்லாம் மனைவிகளை அனுகிரகிக்கிறவள் தேவி அப்படின்னும் அர்த்தம். இந்திரனோடு மனைவியான இந்திராணியேயும் செவன மகர்ஷியோடு மனைவியான சுகன்யையேயும் அனுகிரகிச்ச அம்பாள் அப்படின்னும் அர்த்தம். இந்திரனுக்கு ஒருக்கா பிரம்மஹத்யா பாவம் வந்து சேர்ந்தோன இந்திரனை காப்பாத்துறதுக்கு இந்திராணி தேவியை ஆக்கும் அபயம் பிராபிச்சது. தேவி இந்திராணியை அனுகிரகிச்சோனையாக்கும் இந்திரனோடு பிரம்மஹத்யா பாபம் இல்லாமச்சு. அதே மாதிரி ஜரானரகளும் அந்தத்துவம் இருக்கிற செவன மகர்ஷியை காப்பாத்துறதுக்கு சுகன்யை அப்படிங்கிற மனைவி தேவிய சரணடைஞ்சோன தேவி சுகன்யைய அனுகிரகிச்சோன செவன மகர்ஷியோடு ஜரானரகளும் அந்தத்துவம் மாறிட்டு. அதனாலேயே கணவர்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு மனைவிகள் ஆதிபராசக்திய சரணடைஞ்சானா மனைவிகளை அனுகிரகிக்கிறதோடு கூடிட்டு அந்த கணவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். சிவ சப்தத்தால ஒன்பது திரிகோணங்கள் இருக்கிற ஸ்ரீசக்கரத்தோடு மத்தியத்துல 4 திரிகோணங்கள் இன்க்ளூடா இருக்கிற அர்த்த சக்கரத்தை சொல்லப்படுறது. சக்தி சப்தத்தால 5 திரிகோணங்கள் இன்க்ளூடா இருக்கிற அர்த்த சக்கரத்தையும் சொல்லப்படுறது. இந்த அர்த்த சக்கரங்கள் சேர்ந்து 9 திரிகோணங்கள் இன்க்ளூடா இருக்கிற ஸ்ரீசக்கரம் உண்டாகிறது. இந்த சக்கரத்திலேந்தாக்கும் பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பவிக்கிறது. 4 சிவசக்கரங்களை கொண்டும் 5 சக்தி சக்கரங்களை கொண்டும் சிவசக்தி സ്വരൂപമായിട്ട് சிவ தம்பதிகளோடு சரீர ரூபமாயிருக்கிற ஸ்ரீசக்கரம் உண்டாயிருக்கு. பிரபஞ்சத்தோடு உற்பத்தி ஸ்திதி லயங்கள் சிவசக்தி மேளனத்திலேந்தாக்கும் உண்டாகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. பரபிரம ஸ்வரூபியாயிட்டு ஈஸ்வரன் ஈஸ்வரியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலேயாக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் செய்யறதுக்கு சாதிக்கிறது. பரபிரமாத்மகனான சிவன் சக்தி ரூபியாயிருக்கிற பிரபஞ்ச நாயிகையோடு கூடி சேர்ந்தா மட்டும்தான்
பிரபஞ்ச ரூபம். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது உண்டாகும். சிவனுக்கு அதுக்கான சக்தியை கொடுக்கிறது ஜெகதம்பிகை ஆக்கும். சர்வாருணானவத்யாங்கே சர்வாபரணபூஷிதா சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீனவல்லபா. சர்வ அருண அனவத்யாங்கி സർവാരുണാനവദ്യാംഗി. 3 പദങ്ങൾ കൂടി ചേർന്നതാക്കും இந்த നാമം. സർവ ആഭരണഭൂഷിത, സർവാഭരണഭൂഷിത. 3 പദങ്ങൾ കൂടി ചേർന്ന നാമമാക്കും ഇത്. ശിവ കാമേശ്വര അംഗസ്ഥ, ശിവകാമേശ്വരാംഗസ്ഥ. 3 പദങ്ങൾ കൂടി ചേർന്നതാക്കും இந்த நாமம். சிவா அப்படிங்கிறதுல ஒரு பதம் தான் உள்ளது அந்த நாமத்துல. சிவன் அப்படிங்கிற பரம்பொருளோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிறவள் தேவி சிவா. சிவா அப்படிங்கிறதினோடு ஸ்திரீலிங்க பதமாக்கும் சிவா. சிவா அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்க்கம் போட்டானா சிவா. ஸ்வாதீனவல்லபா, സ്വാധീന വല്ലഭ. 2 പദങ്ങൾ കൂടി ചേർന്നതാക്കും இந்த நாமம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கிற நாமங்களில பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை பார்க்குறோம். நாமங்களை எங்கேயுமே பிரிக்க கூடாது.